அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் ஏற்படும். பண இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும். நலன் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சிறிய அலட்சி கூடவே கூடாது. பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். உலகளவு புகழ் பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ஸ்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்று செய்யக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு நிம்மதியும் அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். கடல் கடந்து இருந்தவர்கள் கூட தாய்நாட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவெடுப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது இறங்கி வருவது தான் உத்தமம். இல்லை நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் என்ற தர்க்கம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படும். சனிக்கு சூரிய பார்வை இருப்பதனால் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக கோபத்துடன் இருப்பார்கள். அரவணைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் என்று அவர்களிடத்தில் கமாண்ட் செய்வது கூடாது.